ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ்க்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். கோர்சஸோட டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, எந்த செக்டார்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி கோர்சஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அகாடமிக் டியூரேஷன்லையும் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12 ப்ளஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் ஆப்ரேஷன் தியேட்டர் மேனேஜ் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது, அனஸ்தீசியாக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிஸ்இன்ஃபெக்ஷன், ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பற்றி எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் எமர்ஜென்சி இன்வாசிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் லேர்ன் பண்ணிக்குவீங்க. இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, ஹெமட்டாலஜி, பிளட் பேங்கிங், பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, கார்டியோகேட் டெக்னாலஜி, அப்ளைடு பத்தாலஜி, இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், மெடிக்கல் செனோகிராஃபர், ஐசியூ அசிஸ்டன்ட், நெப்ரோலஜிஸ்ட் டெக்னீஷியன், இது போல் நிறைய பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ரீஜினல் அனஸ்தெட்டிக் டெக்னிக்ஸ், பிரின்சிபல் ஆஃப் அனஸ்தீசியா, சர்ஜரி பேசிக்ஸ், அனஸ்தெட்டிக் டெக்னிக்ஸ், இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா டெக்னீஷியன், மெடிக்கல் கோடர், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் கன்சல்டன்ட், கிளினிக்கல் அசோசியேட் கன்சல்டன்ட் மாதிரியான நிறைய பொசிஷன்ஸில் டயக்னோஸ்டிக் சென்டர், ரிசர்ச் லெபார்டரிஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ண முடியும். இவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பொசிஷனை பொறுத்து 3 lakh to 6 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்கள எந்தெந்த செக்டர்ஸில் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இவங்களுக்கான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. எந்த மாதிரியான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 2 lakh to 3.3 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.